ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உயிரியல்ல இருந்து மிக முக்கியமான கேள்வி மற்றும் பதில்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, இரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்கள் அதிகரிப்பதால் ஏற்படும் நோயின் பெயர் என்ன? ரிப்பீட்டட் கொஷின். ஆன்சர் பாலிசைத்தீமியா. சிவப்பணுக்கள் அதிகரிப்பதால் ஏற்படும் நோய் பாலிசைத்தீமியா. இரண்டாவது கேள்வி, இரத்தத்தில் சிவப்பணுக்கள் குறைவதால் ஏற்படும் நோயின் பெயர் என்ன? பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. அனீமியா. இரத்த சோகை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும்போது இரத்த செல்களால் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை தேவையான அளவு செல்களுக்கு எடுத்து செல்ல முடியாது. இதை தான் நம்ம இரத்த சோகை அப்படின்னு சொல்கிறோம். மூன்றாவது கேள்வி, உமிழ்நீர் சுரப்பிகளில் மிக சிறிய சுரப்பி எது? ஆன்சர் நாவடி சுரப்பி. நாவடி சுரப்பி தான் உமிழ்நீர் சுரப்பிகளிலேயே மிக சிறியது. நான்காவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது மண்ணீரலில் அழிக்கப்படுகிறது? ஆன்சர் இரத்த சிவப்பணுக்கள். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. இரத்த சிவப்பணுக்கள் எங்கு அழிக்கப்படுகிறது அப்படின்னா மண்ணீரல். ஐந்தாவது கேள்வி, கூற்று பெரணிகள் அழகு தாவரங்களாக வளர்க்கப்படுகின்றன. காரணம், இவை டெரிடோஃபைட்டாவின் முக்கியமான வகையை சார்ந்தது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. ஆறாவது கேள்வி, இதயத்தில் சுற்றியுள்ள உறையின் பெயர் என்ன? இதயத்தை சுற்றியுள்ள உறையின் பெயர் பெரிகார்டியம். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின் இது. ஏழாவது கேள்வி, பாம்புகளின் நகர்விற்கு காரணமானது எது அல்லது எவை? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி, தசைகள் மற்றும் செதில்கள். பாம்புகள் நகர்விற்கு காரணமானது தசைகள் மற்றும் செதில்கள். எட்டாவது கேள்வி, பந்து கிண்ண மூட்டு கீழ்கண்ட எந்த பகுதியில் காணப்படுகிறது? ஆன்சர் தோள்பட்டை. பந்து கிண்ண மூட்டுகள் தோள்பட்டை போன்ற பகுதிகளில் காணப்படுது. ஒன்பதாவது கேள்வி, சேன மூட்டு எங்கு காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் பி, கட்டை விரல் உட்செவி பகுதிகளில் சேன மூட்டு காணப்படுது. இது பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. பத்தாவது கேள்வி, கூற்று டென்டான்கள் என்பவை மீள் திசுக்களால் ஆனவை. காரணம், இவை மூட்டுகளின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே சரியானது. 11வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் போலிகால்கள் மூலம் நடைபெறும் இயக்கம் எது? ஆன்சர் அமீபாய்டு இயக்கம். போலிகால்கள் மூலம் நடைபெறும் இயக்கம் அமீபாய்டு இயக்கம். 12வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் சிலியாக்கள் எனப்படும் இணை உறுப்புகள் மூலம் நடைபெறும் இயக்கம் எது? சிலியாக்கள் சிலியரி இயக்கம். அமீபாய்டு இயக்கம் மற்றும் சிலியரி இயக்கம், இந்த இரண்டு இயக்கங்களுமே நிணநீர் மண்டல செல்களில் நடைபெறுகிறது. 13வது கேள்வி, மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகளுக்கு இடையிலான உராய்வை குறைக்க பயன்படுவது? ஆன்சர் சினோவியல் திரவம். மிக முக்கியமான ஒரு கேள்வி. மூட்டுகளில் உள்ள குருத்தெலும்புகளுக்கு இடையிலான உராய்வை குறைக்க பயன்படுவது சினோவியல் திரவம். 14வது கேள்வி, எலும்புடன் எலும்பை இணைப்பது டேஷ்? ஆன்சர் தசைநார். ஒரு எலும்புடன் மற்றொரு எலும்பை இணைக்க தசைநார் பயன்படுகிறது. 15வது கேள்வி, டை ஆர்த்ரோசிஸ் என அழைக்கப்படும் மூட்டு எது? ஆன்சர் சினோவியல் மூட்டு. டை ஆர்த்ரோசிஸ் என அழைக்கப்படும் மூட்டு சினோவியல் மூட்டு. 16வது கேள்வி, மூட்டுகளில் எந்த அமில படிகங்கள் படிவதால் மூட்டு வீக்கம் ஏற்படுகிறது? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் யூரிக் அமில படிகங்கள். மூட்டுகளில் யூரிக் அமில படிகங்கள் படிவதால் மூட்டு வீக்கம் ஏற்படுது. மூட்டுகளின் அழற்சிக்கு காரணம்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சினோவியல் திரவத்தின் குறைபாடு மற்றும் குருத்தெலும்புகளில் ஏற்படும் உராய்வு. 18வது கேள்வி, கூற்று 1, கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எலும்புகளுக்குள் சேமிக்கப்படுகின்றன. மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. கூற்று 2, எலும்பு மஜ்ஜையில் இரத்த சிவப்பணுக்கள் உருவாகின்றன. இதற்கான சரியான பதில் கூற்று 2மே சரியானது. இந்த 2 பாயிண்ட்டுமே எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டது, பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 19வது கேள்வி, தசை இயக்கத்திற்கு முக்கிய காரணம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ட் சி, டென்ட்ரான் மற்றும் லிகமெண்ட். டென்ட்ரான் அப்படின்றது தசை நாண்கள், லிகமெண்ட் அப்படின்றது தசை நார்கள். இவை இரண்டுமே தான் தசை இயக்கத்திற்கு முக்கிய காரணம். 20வது கேள்வி,
எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு எது? நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தொடை எலும்பு. அதனுடைய இன்னொரு பெயர் பீமர். பீமர் அல்லது தொடை எலும்பு எலும்புக்கூட்டின் மிக நீளமான மற்றும் வலிமையான எலும்பு. நடுசெவியில் உள்ள ஸ்டேபஸ் என்ற எலும்பு மிக சிறிய மற்றும் லேசான எலும்பு. 21வது கேள்வி, மனித உடலில் தட்டையான எலும்புகள் எங்கு காணப்படுகின்றன? தட்டையான எலும்புகள் காணப்படக்கூடிய இடம் மண்டையோடு தோள்பட்டை இடுப்பு. 22வது கேள்வி, மனித உடலில் ஒழுங்கற்ற எலும்புகள் எங்கு காணப்படுகின்றன? பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஆன்சர் இவை அனைத்தும். முதுகெலும்பு, கீழ்த்தாடை, தாழ்வான நாசிக்குழாய். 23வது கேள்வி, மனிதர்களில் பொடுகு ஏற்படுவதற்கு காரணமான பூஞ்சை எது? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் ஆப்ஷன் பி, மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர். மைக்கோஸ்போரம் ஃபர்ஃபர் மனிதர்களில் பொடுகு ஏற்படுவதற்கு காரணமான பூஞ்சை. 24வது கேள்வி, கரும்பில் சிவப்பு அழுகல் நோயை ஏற்படுத்தக்கூடிய பூஞ்சை எது? இதுவும் ரிப்பீட்டடான கொஷின். பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கோலிடோட்ரைக்கம் ஃபல்கேட்டம். கோலிடோட்ரைக்கம் ஃபல்கேட்டம் என்ற பூஞ்சை தான் கரும்பில் சிவப்பு அழுகல் நோயை ஏற்படுத்தக்கூடியது. 25வது கேள்வி, தாவர உலகத்தின் இரு வாழ்விகள் என அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஃப்ரையோபைட்டாக்கள். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஃப்ரையோபைட்டாக்கள் தாவர உலகத்தின் இரு வாழ்விகள் என அழைக்கப்படுகிறது. 26வது கேள்வி, பீட் என்ற விலை மதிப்புடைய எரிபொருள் எந்த தாவரத்திலிருந்து பெறப்படுகிறது? ஆன்சர் ஸ்பேக்னம். 27வது கேள்வி, மண் அரிப்பை தடுக்கும் தாவரங்கள் எது? ஆன்சர் ஃப்ரையோபைட்டாக்கள். மண் அரிப்பை தடுக்கும் தாவரங்கள் ஃப்ரையோபைட்டாக்கள். 28வது கேள்வி, மாய தோற்ற பூஞ்சை என அழைக்கப்படுவது எது? இது ஒரு பாக்ஸ் கொஷின். எக்ஸாம்ல கூட கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிளாவிசெப்ஸ் பர்பூரியா. இதுதான் மாய தோற்ற பூஞ்சை என அழைக்கப்படுகிறது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன உலகில் மிதப்பது போன்ற ஒரு வித்தியாசமான மனநிலையை இளைஞர்களிடத்தில் ஏற்படுத்தி இது பாதிப்படைய செய்கிறது. அதனால் இது மாய தோற்ற பூஞ்சை என அழைக்கப்படுகிறது. 29வது கேள்வி, இந்தியாவில் எங்கு மிகப்பெரிய உலர் தாவர தொகுப்பு அமைந்துள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. இங்கு பார்த்தீங்கன்னா 10 லட்சத்திற்கும் அதிகமான உலர் தாவர மாதிரிகள் காணப்படுகிறது. 30வது கேள்வி, முதலாவது உண்மையான நிலத்தாவரம் கீழ்கண்டவற்றுள் எது? மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஆன்சர் டெரிட்டோஃபைட்டுகள். முதலாவது உண்மையான நிலத்தாவரம் எது அப்படின்னா டெரிட்டோஃபைட்டுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உயிரியலிருந்து மிக முக்கியமான கேள்விகள் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.